விட்டு இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய பொறுப்பு தூதர் கீகிகா ஸ்ரீவஸ்தாவுக்கு பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய பொறுப்பு தூதர் கீகிகா ஸ்ரீவஸ்தாவுக்கு பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரம். இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய இந்திய பொறுப்பு தூதருக்கு பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை சம்மன் வழங்கியிருக்கின்றது. பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை வழங்கியிருக்கக்கூடிய அந்த சம்மனில் தற்பொழுது அவர் ஆஜராகி இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் தொடர்பாக விளக்கமளிக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இந்த சம்மன் வழங்கப்பட்டிருக்கின்றது. கீதிகா ஸ்ரீவாஸ்தவாவை பொறுத்தவரை பொறுப்பு தூதராக தற்பொழுது இருக்கின்றார். இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் அனைவரும் விரைந்து இந்தியாவிற்கு வந்துவிட வேண்டும் என்று இந்திய அரசு நேற்று நள்ளிரவிலேயே அதற்கான அறிவுறுத்தலை வழங்கியிருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் தொடர்பாக பேசுவதற்காக இந்திய பொறுப்பு தூதருக்கு சம்மன் வழங்கியிருக்கின்றது பாகிஸ்தான் அரசு. இந்த சம்மனில் ஆஜராகி அவர் இந்தியா சார்பில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது குறித்து விளக்கமளிக்க இருக்கின்றார். அதே போன்று பாகிஸ்தான் செய்து இருக்கக்கூடிய ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தன்னுடைய ஆட்சேபனையை பாகிஸ்தான் அரசிடம் அவர் கூறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்த தீவிரவாத செயலுக்கு பின்னணியில் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தான் நாட்டில் இருந்து இயங்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் தான் இந்தியாவின் மீது தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்திய அப்பாவி மக்களை குறிவைத்து அந்த தீவிரவாதிகளுடைய துப்பாக்கிகள் நீள தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்தியா பொறுத்து பார்த்து தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான விவரங்களை பாகிஸ்தான் அரசுக்கு அவர் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் பொறுப்பு தூதர் கீதிகாவிற்கான இந்த சம்மன் வழங்கப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்மனில் ஆஜராகி பாகிஸ்தானை பொறுத்தவரை தொடர்ந்து ஒரு விதண்டாவாத போக்குடன் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. ஏற்கனவே சிந்து நதி தொடர்பாக இந்தியா எடுத்த நடவடிக்கைகளுக்கு அது ஒரு போருக்கான அழைப்பு என்பதாக ஒரு அறிவிப்பினை வெளியிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் இந்தியா எந்த வகையிலும் ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான முனைப்பு காட்டாத பொழுதும் இன்று காலையில் ஏவுகணை சோதனை என்ற ஒன்றை கராச்சி கடற்பகுதியிலே பாகிஸ்தான் நடத்தியிருந்தது. இதுபோன்று ராணுவ ரீதியிலான நடவடிக்கைகளுக்கு பாகிஸ்தான் தற்பொழுது முழு மூச்சோடு ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. தனது நாட்டினுடைய ஆப்கான் உள்ளிட்ட எல்லைப் பகுதியில் இருந்த வீரர்களை எல்லாம் மொத்தமாக அழைத்து வந்து இந்திய எல்லையில் குவித்துக் கொண்டிருக்கின்றது பாகிஸ்தான் ராணுவம். இப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு உலக நாடுகள் உதவ வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினையும் அங்கிருக்கக்கூடிய பல்வேறு தீவிரவாத குழுக்கள் பகிரங்கமாக பாகிஸ்தானை வலியுறுத்தி மற்ற நாடுகளுக்கு அந்த வேண்டுகோளை விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு பாகிஸ்தான் தொடர்ந்து தீவிரவாதிகளுக்கு ஆதரவாகவும் தீவிரவாதிகளை ஆதரவாக வைத்தும் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த போர் மூலக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இந்திய பொறுப்பு தூதர் கீதிகாவுக்கு இந்த சம்மனை வழங்கியிருக்கின்றார்கள் பாகிஸ்தான் ராணுவத்தினர் மற்றும் பாகிஸ்தான் அரசு அதிகாரிகள் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. இந்திய வெளியுறவுத்துறை சம்மன் அனுப்பிய நிலையில் பாகிஸ்தானும் விதண்டாவாதம் செய்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதருக்கு இந்திய தரப்பிலும் அந்த சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அவர்கள் தங்கள் தரப்பில் எந்த தவறும் இல்லை என்பதையே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தானை பொறுத்தவரை எப்பொழுதுமே நேருக்கு நேர் மோதுவதற்கு ஒரு துணிச்சலற்ற ராணுவமாக இந்தியா தொடர்புடைய விஷயங்களில் பாகிஸ்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. 1999 கார்கில் போருக்கு பிறகு ஒருபோதும் பாகிஸ்தான் ராணுவம் நேரடியாக இந்திய ராணுவத்துடன் மோதுவதற்கான ஒரு மனநிலைக்கு வந்தது கிடையாது. அதற்கு பதிலாக தீவிரவாதிகளை பயன்படுத்துவது, இந்தியாவிற்கு எதிரான சக்திகளுடன் நட்பு பாராட்டுவது, இந்தியாவிற்கு விரோதமாக இருக்கக்கூடிய நாடுகளை பயன்படுத்தி இந்தியாவிற்கு எதிராக ஆயுதங்களை வாங்கி குவிப்பது, இந்தியாவினுடைய இறையாண்மை சீர்குலைக்கக்கூடிய வகையில் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை சர்வதேச நாடுகளுக்கான கூட்டங்களில் எழுப்புவது, ஐக்கிய நாடுகள் சபையில் எழுப்புவது போன்ற விஷயங்களில் தான் தொடர்ந்து பாகிஸ்தான் அரசு ஈடுபட்டு வருகின்றது. அதனுடைய நீட்சியாகத்தான் தற்பொழுது 26 அப்பாவி பொதுமக்களை பாகிஸ்தானினுடைய பின்னணியில் இருந்து வந்திருக்கக்கூடிய தீவிரவாதிகள் பறித்து சென்றிருக்கின்றார்கள். கொடூரமான ஒரு கொலையை செய்திருக்கின்றார்கள். மத ரீதியிலாக ஒரு வன்முறையை ஏற்படுத்தக்கூடிய திட்டமிட்ட நோக்கத்தோடு அந்த பயங்கரவாதிகள் தங்களுடைய துப்பாக்கி சூடு சம்பவத்தை நடத்தி முடித்திருக்கின்றார்கள். எனவே இரண்டு நாடும் அந்த தூதர்களுக்கு பொறுப்பு தூதர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். பரஸ்பரம் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதருக்கு இந்தியாவும், இந்திய தூதருக்கு பாகிஸ்தானும் இந்த அழைப்பினை விடுத்திருக்கின்றார்கள். எனவே தூதர்கள் அளவில் நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையின் வாயிலாக ஏதேனும் சமாதானம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை தொடர்ந்து ஒரே ஒரு கருத்தை தான் சொல்லி வருகின்றார்கள்.
தங்களுடைய அனுமதியுடன் தான் அந்த தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு இந்த தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கின்றது என்பதை உலக அரங்கில் ஒருபோதும் பாகிஸ்தான் ஒத்துக்கொள்ளாது. எனவே பாகிஸ்தானை பொறுத்தவரை மறைமுகமாக தீவிரவாதிகளை தூண்டிவிட்டு பயங்கரவாத செயல்களை தூண்டிவிட்டு தான் குளிர்காய நினைக்கக்கூடிய ஒரு இராணுவமாக மாறி நிற்கின்றது. இந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இந்தியா மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் உண்மையை ஒப்புக்கொண்டு அதனுடைய அந்த செயல்பாடுகளுக்கு மன்னிப்பு கோருவதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருப்பதாக சர்வதேச வல்லுநர்கள் பார்க்கின்றார்கள். எனவே இந்த சம்மனில் ஆஜராகி அவர்கள் தங்கள் தரப்பு விளக்கங்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டாலும் இதன் மூலமாக உடனடியாக சமாதானம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருப்பதாக பார்க்கப்படுகின்றது.